Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய். வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற மன்றம். ஆனால் இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் அது மாதிரி இப்போ காட்சி அளிச்சு இவர் மாலையில் 5 மணிக்கு போனால் அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில் வராது. இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் குருவி சாகுபடி பாய்ச்சிட்டுது. இப்போ சம்பா அதுக்கும் தண்ணி கிடையாது. அதுக்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குன்னு தெரியல. அதோட இன்றைக்கு ஒவ்வொரு ஜூன் மாதம் 12ஆம் தேதியும் தண்ணி திறக்கப்படுவாங்க டெல்டா மாவட்டத்தில் இந்த குருவி சாகுபடிக்கு. இந்த வருஷம் திறக்கல. அங்கே இருக்கின்ற நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் நிலத்தடி நீரை நம்பி சுமார் 2 லட்சம் ஏக்கர் பயிர் சாகுபடி செஞ்சாங்க. ஒரு 40 நாள் கழிச்சு, அந்த 40 நாள் கழிச்ச பிறகு 1 லட்சம் ஏக்கர் அந்த பயிரிட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் 1 லட்சம் ஏக்கர்ல நிலத்தடி நீர் வெற்றி காஞ்சி போச்சு. அதற்கு நிவாரணம் கொடுக்க வேண்டும் சொன்னோம். ஒரு ஏக்கர் 20,000 கொடுக்கணும். அதுக்கும் பதில் கிடையாது. மாநாடு நடத்தியிருக்காங்க. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்தது, திமுக ஆட்சியில் இருந்தது. தொழில் முதலீட்டாளர் இருக்கின்ற மாநாட்டை அம்மா தான் முதல் 2005 கொண்டாந்தாங்க. 2019 நாங்கள் கொண்டாந்தோம். அதுக்கு பிறகு திமுக கொண்டாந்தது. எப்பவுமே ஒரு பெரிய தொழிற்சாலை வந்த பிறகு பார்ட் 1, 2, 3 போடுவாங்க. டாட்டா பார்த்தீங்கன்னா ஒசூரில் முதல் பகுதி 2வது போய் பண்ணாங்க, 3வது போய் திமுக பண்ணாங்க, இப்போ 4வது. இப்படி ஏற்கனவே தமிழகத்தில் இருக்கின்ற தொழிற்சாலை விரிவுபடுத்துறாங்க. அதுல தான் அதிகமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இல்லையா. பெரிய புதிய தொழிற்சாலை வந்ததா தெரியல. புதுசா பெரிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா தெரியல. இந்த ஆட்சியில் தானே எதுவுமே நடக்கலையே. யாரை போய் பார்க்கறது? இப்ப என்ன பார்த்த மாதிரி இந்த 100 நாள்ல இந்த முதலமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? நாட்டுடைய முதலமைச்சர் இந்த 100 நாள்ல என்னென்ன எங்களுடைய தமிழக வெற்றி கழக அரசு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது துறை வாரியா சொல்லணும்ல. எதையுமே காணாம எங்கேயும் பேட்டியே கொடுக்க மாட்டேங்கிறாரு. சார், இன்னைக்கு கூட சுதந்திர தின விழாவில் 36ல 1.5 ட்ரில்லியனை ஏற்றுறதுதான் என்னுடைய. அது வரைக்கும் அவர் ஆட்சியில் இருப்பாரான்னு பாருங்க. இருக்கிற காலகட்டத்திலேயே செயல்படுத்த முடியல. இன்றைக்கு நமக்கு காவிரியிலிருந்து கிடைக்கின்ற நீரை கூட அவர் பெற முடியல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் பெறப்பட்ட தீர்ப்பை கூட இவரால் காப்பாற்ற முடியாத ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு இருந்துகிட்டு இருக்குது. எதுவுமே இல்ல. விலைவாசி ஏறி போச்சு. இதுக்கு என்ன குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாரு? கடந்த காலங்களிலும் தண்ணி இல்லாத காலத்துல செப்டம்பர்ல எல்லாம் கூட தண்ணி திறக்கப்பட்டிருக்கு. அதாவதுங்க அதுக்குண்டான முயற்சியாவது எடுக்கணும்ல. எடுக்கலையே. நமக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தாச்சு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் கர்நாடக அணையிலிருந்து கர்நாடக அரசு நம்முடைய மேட்டூர் அணைக்கு தண்ணி திறக்கப்படும். திறக்கலைன்னா உடனே அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளணும்ல. நடவடிக்கை மேற்கொள்ளலையே. காலம் தாழ்த்தி தானே இந்த நடவடிக்கை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கர்நாடக அணைகள்ல இப்ப தண்ணி இருக்கு, நிறைய நம்பி இருக்குது. இப்பவும் கூட தண்ணி திறந்து விடல. கபனியில அணை நிரம்பி போச்சு. இதுக்கு மேல தண்ணி தேக்கணும், அணை உடஞ்சு போயிடும். அந்த பாதுகாப்பு கருதி உபரி நீர் தான் கபடி அணையிலிருந்து திறக்கிறாங்க. அப்படியே தண்ணி வந்தாலுமே மராமத்து பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க டெல்டா மாவட்டங்கள்ல. அதை பத்தி அவையில கவலை இல்லைங்க. அவங்க எதை பத்தி கவலைப்படுறாங்க? தெரிஞ்சா தாங்க. அவன் ஒண்ணுமே ஆட்சி இப்போ கட்சி ஆரம்பிச்சா 2.5 வருஷம் தான் ஆகுது. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியல. எழுது மக்கள் சொல்றதாக கேட்கணும், எழுது மற்ற கட்சி தலைவர் சொல்வதாக கேட்கணும், எழுது உங்களை போல ஊடக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் வெளிப்படுத்துவதாவது அதை பார்த்தாவது செயல்படுத்தணும். எதுவுமே செயல்படுத்தாத ஒரு முதலமைச்சர் இன்றைக்கு மௌன முதலமைச்சர் நம்முடைய விஜய் அவர்கள். அதை கூட சொல்லக்கூட மாற்றுத்திறனாளி சொல்லுங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க கோவிச்சுக்குவாங்க. அதுக்காக சொல்றேன். மேகதாது விவகாரத்தில் அதிமுக தனிப்பட்ட வழக்குகள் கொடுக்க வாய்ப்பு. ஏங்க அவை தனி தீர்மானம் கொண்டாந்தாங்க. அதே ஒழுங்கா கொண்டாடலைங்க. முதல் கோணை முற்றிலும் கோண மாதிரி நாங்கள் அது வழக்கு போட்டுக்கிறோம். இன்றைக்கு அரசினை தனி தீர்மானம்னா அந்த தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிகிறார். அது குறித்து தான் நாங்கள்லாம் சட்டமன்றத்தில் விவாதத்தில் பங்கு பெற்று பேசணும். பிறகு எதிர்க்கட்சி தலைவர் ஒன்றை சேர்த்து சொல்றாரு, நடுவர் மன்றம் ஒன்று அமைக்கணும்னு சொல்றாரு. அதை உடனே இந்த முதலமைச்சர் எந்த விதியும் பின்பற்றாம அவர் பதில் சொல்லிக்கிட்ட பொழுது இன்றைக்கு நடுவர் மன்றம் அமைப்பதற்கு மத்திய அரசு வற்புறுத்தும் சொல்றாரு. அது தவறு. 18/7/2026 எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அரசின் தனி தீர்மானத்தை கொடுத்துட்டாங்க. அவையிலையும் காலையில 19/7/2026 காலையிலையும் சட்டமன்றத்தில் வச்சுட்டாங்க. முதலமைச்சரும் அவர் முன்மொழிந்த தீர்மானத்திலையும்
இந்த மேகதாது குறித்து தான் முன்மொழியும். ஆனால் இந்த நடுவர் மன்றத்தை பற்றியே பேசல. 104 விதி என்ன சொல்லுதுன்னா, சட்டப்பேரவையினுடைய விதி எண் 104 இன்றைக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அரசியல் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு அதில் திருத்தம் கொண்டாலும் சரி, இல்லது கூடுதலான பொருள் சேர்த்து வேண்டும் என்றாலும் மீண்டும் முதலமைச்சர் அதை முன்மொழி வேணும். பிறகு விவாதத்துக்கு விட வேணும், வாக்கெடுப்பு விட வேணும். பிறகுதான் அந்த திருத்தத்தை அதில் இணைச்சு வெளியிட வேணும். அதையெல்லாம் இல்லைன்னு சொல்லி தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கோம். யாரு ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டாரு? ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த 100 நாள்ல என்ன கொடுத்திருக்காரு? அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம், திமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் வெற்றின்னு மக்களை ஏமாற்றினதுதான் மிகப்பெரிய ஏமாற்றம். ஏங்க, ஒரு ஆட்சி இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சியில் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க, அந்த திட்டத்துக்கு ஒரு பெயர் சொல்றாங்க. நாளைக்கு எத்தனை ஆண்டு ஆனாலும் அந்த பெயரை சொல்லும் போது இந்த ஆட்சியில் கொண்டாந்து சொல்லுவாங்க. ஏங்க, நாம் பெற்ற பிள்ளைக்கு நாம் பேர் வச்சிருக்கிறோம், மீண்டும் அவர் ஒரு பேர் வைக்கலாமா? எந்த விதத்தில் சரியா இருக்கும்? நீங்க ஒரு புதிய திட்டத்தை அறிவிங்க, ஒரு புதிய பெயரை வைங்க, நாங்கள் வேண்டாம்னு சொல்லல. ஏற்கனவே இன்றைக்கு அதிமுக ஆட்சியிலும் சரி, திமுக ஆட்சியிலும் சரி கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர்கள் பெயர் வைப்பதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒண்ணுமே தெரியல. இதுல இருந்து வெளிப்படையா தெரியுது, அவர்களால் எதுவுமே எந்த ஒரு புதிய திட்டத்தையும் கொண்டு வர முடியல, பெயர் வைக்கவும் முடியல. அது வெற்றின்னு வச்சுக்கிட்டு அது வெற்றா போய்விட்டு. ஏங்க, இதே ஆதவன் அர்ஜுன் தானே சொன்னாரு, 3 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களுடைய ஆட்சின்னு அவர் தானே சொன்னார், நாமளே சொன்னோம். இதே பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஆதவன் அர்ஜுன் அவர்கள் என்ன சொன்னார்? 3 மாதம் கழித்து பாருங்க எங்களுடைய ஆட்சியுடைய சாதனைனாரு. என்ன சாதனை? ரீல் தான் விட்டதான் சாதனை, வேற எந்த சாதனை. ஆனா இன்னைக்கு கூட அவர் பேசி முடிச்சுட்டு கடைசியா மக்களே கான்பிடண்டா இருங்க நான் பாத்துக்கிறேன்றாரு. அவரு கான்பிடண்டா தான் இருப்பாரு. மக்கள் வேற என்ன வழி? ஓட்டு போட்டாங்க, முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்படிதான் சொல்ல வேணும். இவர் மாலையில 5 மணிக்கு போனா அடுத்த நாள் 9 மணிக்கு தான் வெளியில் வராரு. எங்கேயாவது வெளியில பார்க்க முடியுதா? கையை காட்டிக்கிட்டு ஒரு சட்டமன்றத்தில் வந்தா வெவ்வேறு மாதிரி பேசுறாங்க. அதை நான் பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஒரு சட்டமன்றத்துடைய விதிமுறையே மாறி போச்சு. இன்னைக்கு சட்டமன்றம்னா நம்முடைய முன்னோர்கள்லாம் அலங்கரித்த மன்றம், அது வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றம் நம்முடைய தமிழ்நாடுடைய சட்டமன்ற மன்றம். ஆனா இன்றைக்கு சினிமாவில் சட்டமன்றம் அது மாதிரி இப்போ காட்சி அளிச்சுட்டு இருக்கு. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.